பேரவைத் தலைவர்களே, தாங்கள் ஒரு ரூலிங்கை கொடுத்துருக்கிறீங்க. சுருக்கமாக கேள்வி கேட்டால் சுருக்கமாக அமைச்சர்கள் பதில் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் ஆசிரியராக இருந்து அங்கே வகுப்பறையை மிக டிசிப்ளினாக நடத்த வேண்டும் என்று கருதக்கூடிய ஒரு நிலையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டவர்கள். அதனால் உங்களுடைய அந்த கருத்திற்கு எங்களுக்கு கூட மாற்று கருத்து இல்லை. நாங்கள் கூட திருக்குறளை போல தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் நாலடியாரை போல பதில் இருந்தால் திருப்தியாக இருக்கும் என்று அவர்களெல்லாம் கருதுகிற காரணத்தினால் தான் அமைச்சர் பெருமக்கள் ஒரு விரிவாக பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நம்முடைய வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களை இணைக்கும் போலூர், ஜமுனாமுத்தூர், ஆலங்காயம், வாணியம்பாடி சாலையாகும். இதனுடைய நீளம் 82 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு மாநில நெடுஞ்சாலை. இந்த சாலையை 57 கிலோமீட்டர் நீளம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது. மீதமுள்ள 27 கிலோமீட்டர் திருப்பத்தூர் தொகுதி மாவட்டத்தை சார்ந்த வாணியம்பாடி தொகுதியை சார்ந்தது. இதில் 21 கிலோமீட்டர் இருவழிச்சாலையாக அகலப்படுத்தி சாலைகள் இப்பொழுது நல்ல நிலையில் இருக்கிறது. மீதமுள்ள 6 கிலோமீட்டர் சாலை வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் அதற்கு நாங்கள் என்ஓசி கேட்டிருக்கிறோம். அந்த மதிப்பில்லா சான்று வந்த உடனேயே அதுக்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அந்த 6 கிலோமீட்டர் சாலையும் அது நிறைவு செய்யப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர் குறிப்பிட்டதைப் போல வாணியம்பாடி என்பது வெளிநாட்டினுடைய பொருளாதாரத்தை ஈர்க்கிற ஒரு ஊர். அந்த ஊர் தோல் தொழிற்சாலைக்கு பெயர் போன ஊர். நிரம்ப தொழிலாளர்கள் பணியிலே இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். காரணம், எனக்கு அது பழைய பாராளுமன்ற தொகுதி. என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் வாணியம்பாடி இருந்தது. ஆனால் வாணியம்பாடி அனைவரையும் நான் அறிவேன். அந்த அடிப்படையில் அவர் சொல்லப்படுகிற சாலை என்பது முக்கியமான சாலை தான், அது ஒன்றும் மாற்று கருத்தல்ல. எனவே ஏற்கனவே திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சியில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு பல சாலைகள் விரிவாக்கம் செய்திருக்கிறோம். இது வனத்துறை சம்பந்தப்பட்ட சாலையாக இருக்கிற காரணத்தினால்தான் அது விரிவாக்கத்தில் தடை இருக்கிறது. ஆனால் நாங்கள் அனுமதிக்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்திருக்கிறோம். எனவே அதை அனுமதி பெற்று அடுத்த நிதியாண்டில் எடுத்துக்கொள்ளப்படும். ஏற்கனவே இன்னும் சில சாலைகள் பற்றி ஒரு குறிப்பு இங்கே கொடுத்துருக்கிறார். ஏன்னா அதை கொஞ்சம் கடிதமாக கொடுத்தா துறைக்கு அனுப்பி அதை விரிவுபடுத்தி கட்டாயம் அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு இந்த ஆட்சி சாலை விரிவாக்கம் செய்யும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற இந்த ரயில்வே பாலம் என்பது முக்கியமானது தான். ஏன்னா இஸ்லாமிய கல்லூரியை கேத்தம்பேட்டை சாலை இணைப்பதற்காக கடவுன் 81க்கு பதிலாக மேல்மாலம் கட்டுகிற ஒரு முக்கியமானது தான். அது இஸ்லாமிய கல்லூரி என்பது ஒரு புகழ்பெற்ற கல்லூரி வடார்காடு மாவட்டத்திலேயே. ஏன் நம்முடைய பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் அங்கே தான் பேராசிரியராக இருந்து பணியாற்றினார். அப்படி ஒரு முக்கியமான கல்லூரி தான். அங்கே கல்லூரி மாணவர்கள் போவது என்பது நிரம்ப இருக்கிறது என்பதை நானும் அறிவேன். ஆனால் என்ன நிலைமைன்னு சொன்னால் ரயில்வேயில் மேம்பாலம் அமைப்பதற்கு அவர்கள் ஒத்துழைக்கவில்லை. அதனால் கீழே இருக்கிற அண்டர் பாஸுக்கு தான் அவர்கள் ஒத்துக்கினாங்க. அந்த அடிப்படையில் இந்த ரயில்வே கடவு பாலம் கட்டுவதற்காக மேற்கொண்ட இடத்தில் மேம்பாலம் அமைக்க சாத்தியக்கூறு என்ற அடிப்படையில் அண்டர் பாஸ் எடுக்க என்று சுரங்கப்பாதை அமைக்கணும்னு முடிவு செய்யப்பட்டு அதற்காக 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு நிலையெடுக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நடக்குமா நடக்காதன்னார், கட்டாயம் நடக்கும். நிலம் முடிஞ்ச உடனேயே அந்த அண்டர் பாஸ் அதாவது சுரங்கப்பாதை கட்டாயம் அமைக்கப்படும்.